நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, எங்கே ஷாப்பிங்கா? சரிங்கம்மா. நன்றி. என்ன தான் ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு இருந்தாலும் லாபி வந்து பார்த்தீங்கன்னா 3 லாபி இருக்குங்க. மொத்தம் 3 லிஃப்ட் அந்த பிளாக்குக்கு மட்டுமே இருக்குது. லாபிஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் மேலே கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்ணா நானும் வரலாமா? கண்ணாமூச்சி விளாட்லாமா? வாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரமில் நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆமாங்க, தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் இருக்கக்கூடிய காஸ்மோ ரெசிடென்சி. கரெக்ட் தான், காஸ்மோ ரெசிடென்சி ப்ராஜெக்ட் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். காஸ்மானு வந்துருச்சு. அதான் என்னன்னாங்க, ஆக்சுவலாக சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்லாம் 10 ஃபீட் விடணும். அதனால் வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்துலையும் சன்லைட் விஷயத்துலையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம இப்போ பார்த்த வீடும் எனக்கு பர்சனலாக நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உள்ள வீடெல்லாம் ஹோம் டூர் காமிச்சாச்சு. ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு திருப்திகரமாக இருந்ததுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பி பிளாக்கில் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருந்தது, அதை வீடியோ போட்டிருந்தோம். பின்னாடி இருக்கக்கூடிய ஏ பிளாக் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஏ பிளாக்கோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய யூனிட்ஸில் 6 யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ராஜேஸ்வரி நகர், கரெக்டு தானே? ராஜேஸ்வரி நகர் விஜயலக்ஷ்மி ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட் தான் எப்படி இருக்கணுமோ கரெக்டாக இருக்குது. அந்த வேப்ப மரம் மரங்களோட பக்கத்தில் 2 பக்கமும் நல்ல அகலமான வீடுகளோட, பக்கத்தில் 2 பக்கமும் வீடுகளோட நல்லா இருந்தது. புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஆட்டோ அண்ணா நிற்கிறாங்க இல்லையா, அந்த ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு தாம்பரம் வேளச்சேரி ரோடுங்க. ரொம்ப லாங்லாம் இல்லை, ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் தாம்பரம் வேளச்சேரி ரோடு இருக்குது. கரெக்டாக நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ பிளானட் இருக்கும். அந்த ஐ பிளானட் தாண்டின உடனே வரக்கூடிய லெஃப்ட் தான் இந்த ஸ்ட்ரீட், அந்த ஆட்டோக்காரண்ணா நிற்கிற ஸ்ட்ரீட். இங்கேருந்து கரெக்டாக நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 2.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 2.4 கிலோமீட்டர்ஸ். இப்போ பார்த்துக்கோங்க, MCC காலேஜ் இருக்குது. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நான் ஒன்றுத்தையும் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும். அப்படியே நான் ஓவராலாக சொல்கிறேன். ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இருக்குது, கிரேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, எங்கே ஷாப்பிங்கா? சரிங்கம்மா. நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க, மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட் சித்திலப்பாக்கத்தையும் சென்றடையலாம். NSN ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கேடில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். OMR ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, பெருங்குளத்தூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம், இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க அப்ராக்சிமேட்டாக. அதில் வந்து 2 பிளாக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிளாக் பி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் ஏ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே பேசலாம். சில்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டாச்சாண்ணா? செக்யூரிட்டி அண்ணா இருக்காங்க. நம்ம நிற்கும் போது கூட ஸ்விக்கி அண்ணா போயிருந்தாங்க, அவங்க கூட என்ட்ரி போட்டு தான் மேலே போயிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க முடியும். பின்னாடி 2 விளையாடுறது பார்த்தீங்களா, 2 குழந்தைங்க. டேய் அண்ணனையும் சேர்த்துக்கோங்கண்ணா விளையாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் லுக்கு விட்டாங்க பாருங்க. ஒரு லுக்கு அவன் நினச்சிருப்பான், என்ன வயசாது உனக்கு, நீ எங்கள் கூட வந்து விளையாடணும்னு ஆசைப்படுறியான்னு ஒரு லுக்கு விட்டாங்க. சரி ஓகேக்கா, நான் நீ விளையாடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தலாம். அவைலபிள் இருக்கக்கூடிய யூனிட், அதாவது பிளாக் ஏ பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களா, அதனால தான். பிளாக் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடுகள் வீதமாக மொத்தம் 25 வீடுகள் இருக்குது. அதில் 10 2 BHK, 15 3 BHK. ஆக்சுவலாக என்ன தான் ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு இருந்தாலும் லாபி வந்து பார்த்திங்கன்னா 3 லாபி இருக்குங்க. மொத்தம் 3 லிஃப்ட் அந்த பிளாக்குக்கு மட்டுமே இருக்குது. 2 லாபி, ஃபஸ்ட்டு 2 லாபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடுகள் இருக்குது. லாஸ்ட் லாபியில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. லாபிஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் மேலே கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்ணா நானும் வரலாமா? கண்ணாமூச்சி விளாட்லாமா? வாங்கடா.
சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம போயிட்டு அப்படியே அவைலபிள் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கோம். லாபியில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லை. லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபைனல் பெயிண்டிங் ஒர்க் கோட் இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடனே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். நான் எங்கேயுமே லைட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. லிவிங் நல்லா வெளிச்சமாக இருந்தது. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1468 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34-35% வருது. ஓகேங்களா? இந்த லிவிங் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் இந்த டிவி யூனிட் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்குல்லங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் வந்து அடிஷனல் சார்ஜஸ் தான். நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச மெட்டீரியல் யூஸ் பண்ணி இன்டீரியர் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன்ஸ் மாறும். இதே மாதிரி போர்ஷன் 3rd ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. அது கொஞ்சம் தூசி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருந்தது, அதனால தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது 4th ஃப்ளோர். இப்படி வந்துடுங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடியாக்காக தான் இதை நீங்கள் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூஜா ஸ்பேஸ் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணுமோ இந்த இன்டீரியர் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஓனர் ரெக்கமெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து எம்எஸ்ல கொடுத்துருவாங்க. இந்த கிரில் கவரேஜ் அடிஷ்னல். பட் ஆனால் உங்களுக்கு இந்த எம்எஸ் அவங்க ஹேண்டில் கொடுத்ததே நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் 6 ஃபீட் அப்படின்னு எனக்கு செஸ்ட்டு கிட்ட வருது. செஸ்ட்டு கொஞ்சம் கீழே தான் வருது. குழந்தைங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். இங்கே ஒரு குட்டி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெயின் ரோடு ரொம்ப பக்கம். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர் இருக்குங்க. அதனால் லிவிங் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாக இருந்தது. கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கரெக்டாக கிச்சன் இருக்குது. என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கீங்களா? சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்து முறைப்படி கரெக்டாக கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்குங்க. சர்வீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ இருக்குது வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. நோ டவுட்ஸ். தண்ணி டேஸ்ட் வருது. சொன்னல நல்லா இருக்குங்க. நீங்கள் கூட வந்து இதே டேப்பில் கூட குடிச்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் டைனிங்லேருந்து வருதுங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பார்த்துருக்கு. எஸ்கோ பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. இந்த கோல்டன் கலர் ஸ்கட்டிங்கோட கொடுத்துருக்கு. காப்பர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கோல்டன் சொல்லக்கூடாது, காப்பர் ரெட். ஓகேங்களா? இந்த மாதிரி கலரில் ஸ்கட்டிங் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பெட்ரூம்குள்ளே வந்த உடனே இந்த அட்டாச் பாத் இருக்கிறதுனால இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க. நல்லா திருப்தியாக எனக்கு பட்டுச்சு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சர்வீஸ் கிரில்லோட இருக்குது. மெயின்டெனன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி ஈஸியாக இருக்கும். லாக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய அக்கா பசங்க அண்ணன் பொண்ணுங்க எல்லாம் இருப்பீங்கல்ல, குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, லாக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சில்டு +5 ஃப்ளோர்ஸ் போகிறீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கும். பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த குறையும் இருக்காது. ஓகேங்களா?
இந்த லிவிங் டைனிங்க்கு இன்பிட்வீனில் ஒரு லிவிங் பேசேஜுங்க. இந்த லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. எஸ்கோ பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. இந்த லிவிங் பேசேஜ் உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 2 டாய்லெட்டுங்க. சரிங்களா? இந்த தேர்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ரேட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக லைட்டே போடாமலேயே இந்த வீட்டில் அந்தளவுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஃப்ளோர் பிளானும் எனக்கு பர்சனலாகவும் பிடித்திருந்தது. CMDA என்ற அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 rupees கோட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு டேட்டுக்கு சுதர்சன் பில்டர்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட், GST கிடையாதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் வைஸ்ட் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் ஈஸ்ட் தாம்பரம்ல தாம்பரம் வேளச்சேரி ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கக்கூடிய மற்ற சைஸ் ரேஞ்சஸ் பார்த்துடலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 BHKவும் அவைலபிள் இருக்குது, 3 BHKவும் அவைலபிள் இருக்குது. 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1079. 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 1370 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1468 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 3 BHK இன் திஸ் ப்ராஜெக்ட். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35%. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.